ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அப்படியே சார்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் மணி டெய்லி அனலைசிஸ் மாரி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். பிடிசிலேருந்து பார்ப்போம். பிடிசில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லில வந்து ஒரு நல்ல சப்போர்ட் குடுத்து, சப்போர்ட் திரும்ப வந்து கரெக்ட்டா அந்த ஒரு ஒரு ஃபுல் சைக்கிள முடிச்சு, திரும்ப வந்து அழகான திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணின ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது அப்படியே கன்டின்யூ ஆகுமா? இல்ல திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பை ஃபார்ம் பண்ணி அப்படியே மேல போகுமா? அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா, இப்ப தான் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைன ரீச் ஆகிட்டு ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன சப்போர்ட் புல் பேக் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் குடுத்து, மேல வந்து பை ஆகுற மாரி காட்டுது. ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 to 4 டேஸா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல புல் மூவ்மெண்ட் தான் காட்டிட்டு இருக்கு. பை மூவ்மெண்ட் தான் காட்டிட்டு இருக்கு. பட் வந்து இன்னொரு விஷயம் இங்க கன்ஃபார்ம் பண்ணணும். சம்டைம் வந்து இப்படி ஜஸ்ட் வந்து இதுவாகுற மாரி காட்டிட்டு, திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கா வந்து லிக்விடிட்டில இங்க வந்து கிராப் பண்ணிட்டு, திரும்ப வந்து ஒரு ஃபோர்ஸோட மூவ்மெண்ட் வந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா, இங்க வந்து இன்னும் வந்து ஒரு டே லெவல்ல வந்து லிக்விடிட்டி எதுவும் பெருசா கிராப் பண்ண மாரி காட்டல. ஜஸ்ட் ஒரு கரெக்ட்டா ட்ரெண்ட் லைன் அந்த ஏரியாவ ரீச் ஆன உடனே அப்படியே திரும்ப வந்து ரிட்ரேஸ் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு பிரைஸு. அந்த ரிஜெக்ஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு என்ன சொல்றது, மேனிபுலேஷனோ இல்ல வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப்போ எதுவும் நடந்த மாரி காட்டல. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்ட்டான ப்ராப்பர் என்ட்ரி கிடைச்சோனே நம்ம ரொம்ப பொசிஷனல் ட்ரேட்லாம் சொல்றேன். ஒரு பெரிய ட்ரேட்லாம் வெயிட் பண்ற ட்ரேட்லாம் வந்து இன்னும் வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, அதுக்கப்புறமா வந்து எடுங்க. இப்போதைக்கு ஸ்கால்பிங் பண்றது, இன்ட்ராடே பண்றது ட்ரை பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் அந்த 4 ஹவர் கேண்டில்லேருந்து பார்த்து பண்ணுங்க. பட் வந்து கொஞ்சம் காஷியஸா பண்ணுங்க. அடுத்து 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா, 4 ஹவர்லேயும் நல்ல ஒரு பை மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு லோவர் ஹைய வந்து போய் ரீச் ஆயிடுச்சு பிரைஸு. ஸோ மேபி இங்கேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ பிரைஸ் மேபி இப்படி சும்மா ஒரு சின்ன ரீட்டெஸ்ட் காட்டி, ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கேண்டிலு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர் பிளாக் இருந்திருக்கும். முன்னாடி ஆர்டர் பிளாக் இருந்திருக்கும். இப்போ அந்த ஆர்டர் பிளாக் தான் போய் எடுத்திருக்கு பிரைஸு. ஸோ இங்கேருந்து லைட்டாக ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டி, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக், இது ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் இது. ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு திரும்ப வந்து மூவ்மெண்ட்டை பொறுத்து ஒன்று மேலே கண்டினியூ ஆகலாம், இல்லை அப்படியே நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக ஒரே லிக்விடிட்டியாக ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போகலாம். ஏன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பையர்ஸ் இருப்பாங்க, இங்கே பையர்ஸ் இருப்பாங்க, இங்கே பையர்ஸ் இருப்பாங்க. இப்படியே ஸ்லோவாக பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாரோட ஸ்டாப் லாஸும் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து சடனாக ஒரு ஷாக் மூவ்மெண்ட் வந்து டைரெக்டாக செல்லிங் பண்ணி கொடுத்துட்டு இமீடியட்டாக வந்து திரும்ப வந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப அப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மூமெண்ட் எது வரையா இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் வந்து இது கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் மூமெண்ட் வந்து 87,500 எதிர்பார்க்கலாம். இப்படி வந்துட்டு போகும். ஏன்னா இங்கே ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து சின்ன ரீட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகும். மேலே போனால் இது வரைக்கும் போகும்னா அடுத்த லெவல் இது வரைக்கும் பார்க்கலாம். 95,000 வரைக்கும் பார்க்கலாம் அடுத்த லெவல். அடுத்த இமீடியட் வந்து இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ மேலே போச்சுன்னா 95,000, கீழே வந்துச்சு அப்படின்னா 87,500 வந்து, அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக வந்து கீழே இறங்கும். 82 இல்லை 82,500 இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப மேலே வரலாம். இல்லை இன்னும் ஒரு விக்கு வச்சு கீழே போயிட்டு கூட ஜஸ்ட் வந்து மேலே வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 1 ஹவரில் நம்ம பார்த்த மாதிரி தான் கரெக்டாக வந்து இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துருச்சு. இந்த ஏரியாவில் இருக்கிற லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துருச்சு. ஃப்ரெஷ் ஜோன் இது. லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துட்டு சின்ன ரிஜெக்ஷன் காட்டி திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டுது. ஆனால் இதுக்கு மேலே போகாது. ஏன்னா கொஞ்சமாவது வந்து செல்லர்ஸ் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கீழே வந்துட்டு கரெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிற மாதிரி இருந்தாலும் போகும். ஸோ பார்க்கலாம். ஓகே கேஷ், அவ்வளோதான். பிட்காயினில் இப்போதைக்கு இந்த மூமெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம். இது வந்து மேலே டேரெக்டாக இது கொஞ்சம் இப்படி ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக மேலே ஏறுதா, இல்லை வந்து ஷார்ப் ரியாக்ஷன் கொடுத்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போதா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து கோல்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இது 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்.
புல் இஸ் ஃபாலிங் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா இப்படி போயிட்டு இப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த எங்கே வெடிக்கும் அப்படின்னா இப்படி மேலே தான் போகும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு 4 ஹவரில். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்து இங்கேருந்து மேலே போகணும். இன்றைக்கி வந்து அந்த கரெக்டாக அந்த பேட்டர்ன் வந்து உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு. இந்த மூமெண்ட் வந்து காட்டியிருக்கு. ஸோ எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து நான் போட்டிருந்தேன், அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன இது கொடுத்துட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். சரி, ஓகே, பார்ப்போம் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வேறு ஏதாவது நம்ம ஃபைன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஃபிபனாச்சி லெவல் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு செல்லில் தான் இருக்குது, இன்னும் வந்து பை மாறலை. ஸோ வந்து இதோட நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இதை வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இது ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் இதை வந்து மேலே வந்து இதுவாகவும் வச்சா ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஜோனில் வந்து 71% ஜோனில் வந்து இருக்குது ப்ரைஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி கீழே வந்தது, செல்லாக்கி வந்தது அப்படின்னா ஃபிபனாச்சி படி திரும்ப வந்து அழகான ஒரு ஃபஸ்ட் வாட்டி வந்து அழகான ஒரு 78 வந்து இது பண்ணி ரீடேஸ் கொடுத்துட்டு திரும்ப அழகாக ஒரு புல் பேக் வந்தது. இது வந்து என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா அழகாக இப்படி வந்து உடச்சிட்டு திரும்ப வந்து திரும்ப லோவர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஹை எடுத்து இப்படி தான் போயிருக்கணும். இதான் வந்து ஸ்ட்ரக்சர் படி வரணும். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து இதுவாயிருக்கு. அதாவது என்ன சொல்கிறதுனா ப்ரைஸ் இப்படி இதாகிட்டு திரும்ப வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இங்கேருந்தே திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து திரும்புகிற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா இன்னொரு 2 விஷயத்தினால இது வந்து இதுவாகலாம். ஒன்று வந்து இது வந்து ரூல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. ஓகேயா? இந்த இடத்துக்கிட்டேருந்து திரும்ப திரும்பி மேலே போகுது. இது வந்து எதுக்காக போகுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில். இந்த இன்ஸ்டியூஷன் கேண்டில் வந்து இன்னும் வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து அப்படியே இருக்குது, இன்னும் வந்து எடுக்கவே இல்லை. இது ஃப்ரெஷ் ஜோனாகவே அப்படியே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இந்த இடத்துக்கு போயிட்டு எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகி வரலாம், ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா நார்மலாக வந்து ஒரு ஃபிபனாச்சி லெவல் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இதில் 78 ஜோனை உடச்சிட்டு திரும்ப மேலே போச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து திரும்ப பை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இதில் வந்து ஒரு வீக்லி கேண்டில் இல்லை டெய்லி கேண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் வந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்க ஒரு லிக்விடிட்டி வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இல்லை, நார்மலாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி இது வந்து லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக வந்து இந்த மூவ் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங்கு. மேபி இந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஏதாவது நிறைய பேர் வந்து மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா திரும்ப மேலே போகிற மாதிரி காமிச்சு இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ஹை வச்சுட்டு இங்கே எல்லாரையும் பை பண்ண வச்சு சடனாக ஒரு ஷார்ப்பாக ஒரு செல் கொடுத்து இதை வந்து கீழே உடச்சிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி என்னென்னா இங்கேருந்து போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இமீடியட்டாக வந்து டேரெக்டாக கீழே செல்லாகி வரதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்து இன்னும் லிக்விடிட்டி வந்து எடுக்காமல் இருக்குது. இந்த லிக்விடிட்டி வந்து இன்னும் கிராப் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இது நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜோனோட லிக்விடிட்டி ப்ளஸ் வந்து ஆல் டைம் ஹையில் ஃபார்ம் ஆன லிக்விடிட்டி. இது வந்து என்ன அப்படியே இருக்குது, இதில் கொஞ்சம் தான் எடுத்திருக்கு, இன்னும் மீதி இவ்வளோ தூரம் வந்து இன்னும் எடுக்காமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேபி இந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு எப்படி நடந்தாலும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு போச்சுன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் வர மூமெண்ட்டை வச்சு இது வந்து பொறுமையாக மேலே போதா இல்லை கீழே வர போதா நம்ம அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் நல்லா ஃபுல்லாக உடைக்கணும். இப்போ வந்து இங்கே ஜஸ்ட் இன்னொரு லோ ஃபார்ம் பண்ணி திரும்ப பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகும், கன்ஃபார்ம் ஸ்ட்ராங்காக மேலே போகும். ஏன்னா இங்கே வந்து நல்லா ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ப்ரைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு அப்வார்ட் மூவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாருங்கள் இங்கே வந்து நல்லா ஒரு சூப்பரான இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 1 2 3வது வாட்டி லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த வாட்டி வந்து இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல பை மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். இதை விட கொஞ்சம் ஆல் டைம் ஹையோட கொஞ்சம் மேலே வந்து பை மூமெண்ட் எதிர்பார்க்கலாம்.
பட் வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி திரும்ப வந்து மேலே போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு, ஒரு செல் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ வந்து இங்கே வந்து இது இப்பயே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா, இல்லை திரும்ப வந்து ஒரு ஒரு திரும்ப ஒரு செல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு மேலே போதா அப்படின்றத பார்க்கணும். இங்கே இங்கே வந்துட்டு போச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹை ப்ரெஷரோட மேலே போகும். அப்படி இங்கே வராமல் இங்கேருந்தே மேலே போச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே போயிட்டு இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு போயிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து அந்த கீ லெவல்ஸில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அதே போல் ப்ரைஸ் வந்து இந்த 78 உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த செல் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகுறது இப்போதைக்கு டெம்பரவரியாக கிடையாது. பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே போச்சு அப்படின்னா ஒரு 4080 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஒரு 4250 அதை வந்து ஃபஸ்ட்டு ஜோனாக எதிர்பார்க்கலாம் நம்ம, ஓகேவா? பட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்க பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 4100 போயிட்டு 4100 இல்லை 4080 வரைக்கும் போயிட்டு ரீச் ஆகிட்டு திரும்ப தான் வந்து நமக்கு அப்படி பொறுமையாக 4300 போய் ரீச் ஆகணும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நியூயார்க் மார்க்கெட்டில் அந்த நியூயார்க் செஷனில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து பொறுமையாக ட்ரேட் எடுங்க, ஓகேவா? சப்போஸ் இங்கே இந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா 4080 to 4100 லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பை ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல டைப் ஸ்டாப் லாஸ் வச்சு லிக்விடிட்டிலாம் எடுத்த பிறகு திரும்ப வந்து ஒரு பை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கேஷ் பண்ணலாம். பட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் படி எல்லாமே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கீழே வரணும், ஸ்ட்ரக்சர் வரணும், அடுத்து வந்து ஒரு சின்ன வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணணும். இங்கே மேலே போகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப வந்து கீழே வந்து இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு திரும்ப ப்ரைஸ் மூவ் ஆகும்போது அதில் பார்த்து ட்ரேட் எடுங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.